Welcome back to our channel Kritika Energy Essence. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல PGTRB 2024 சிலபஸ் கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி நம்ம படிக்க வேண்டிய சில யூனிட்ஸை பத்தி நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல இதெல்லாம் சிலபஸ் டு பி கவர்ட் வித்தவுட் த சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதுல முக்கியமானது யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு பிஏ எம்ஏ எல்லாத்துலேயுமே ஹெல் அப்படின்ற நேம்ல வரும். ஸோ இதில் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஃபேமிலி ஆஃப் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் பற்றின ஒரு வீடியோ. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் பிஜிடிஆர்பிக்கு இந்த 2024க்கு எல்லா கைடன்ஸும் நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க இதில் நான் என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பிஜிடிஆர்பியில் நம்ம கிட்ட இப்போ அந்த டெஸ்ட் பேட்சில் ஒரு 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 40 மெம்பர்ஸ்லேருந்து நமக்கு இன்னும் நிறையா வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ப்ராட்காஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். PGTRB 2024 யூனிட் 9ஓட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஃபேமிலி ஆஃப் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே இது கண்டிப்பாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே உள்ளே போனோன்னு தெரிகிற ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லாங்குவேஜ் ட்ரீ தான். ஃபேமிலி லாங்குவேஜ் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்தெந்த லாங்குவேஜ்லேருந்து எது ஆரிஜினாக இருக்குது, ஆரிஜின்லேருந்து எது உருவாயிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு மாடர்ன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் செல்டிக் இருக்கு. செல்டிக்ல ஏன்ஷியன் செல்டிக், அடுத்து வெல்ஷ், கார்னிஷ், பிரிட்டன், ஐரிஷ், கேலிக், மன்ஸ்க். ஸோ இதுல ஜெர்மானிக்ல நார்த்து, வெஸ்ட் டு ஈஸ்ட் டுட்டானிக், அடுத்து ஹை, லோ, ஓல்டு ஜெர்மன். இந்த லோலேருந்து ஓல்டு இங்கிலீஷ், லோலேருந்து தான் நமக்கு ஓல்டு இங்கிலீஷ் ஆங்கிலோ சாக்சன் வருது. இந்த ஆங்கிலோ சாக்சன்லேருந்து தான் நமக்கு என்ன வருதுன்னா மிடில் இங்கிலீஷ் வருது. ஸோ இந்த மிடில் இங்கிலீஷ் அண்ட் கிளாசிக்கல் லாட்டின், இதுல அடுத்து ரோமன் லாங்குவேஜஸ்ல இட்டாலியன், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், ரொமானியன், பிரெஞ்சு. ஸோ இந்த பிரெஞ்சு ரொம்ப முக்கியம். ஸோ இங்க லாட்டின், பிரெஞ்சு, அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ். அது எங்கேன்னு வந்திருக்கு? ஜெர்மானிக். இது மூணும் ரொம்ப முக்கியம். ஜெர்மானிக், லாட்டின், பிரெஞ்சு, இதோட மூணோட இன்ஃபியூஸ்டு வேர்ஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மாடர்ன் கிரீக்கு. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மானிக்ல இருந்து நமக்கு ஓல்டு இங்கிலீஷ் ஆங்கிலோ சாக்சன், அதுல இருந்துட்டு மிடில் இங்கிலீஷ் ஆகுது, அடுத்து கிளாசிக்கல் லாட்டின், அதுக்கப்புறம் பிரெஞ்சு, இதெல்லாம் சேர்ந்து நமக்கு மாடர்ன் இங்கிலீஷ்னு வருது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப செலக்டடான யூரோப்பியன் லாங்குவேஜஸ் எதுன்னு பார்க்கும்போது பால்டிக், ஸ்லாவிக், செல்டிக், இட்டாலிக், அல்பேனியன், அர்மேனியன். இது வந்து ஆன்டோலியன் ஹிட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்டோலியன் ஹிட்டி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இதை வந்து செப்பரேட் பண்ணும்போது பால்டிக், லித்துவானியன், லாட்வியன், ஸோ ரஷ்யன், போலிஷ், செர்போ குரோட்டேனியன், சர்ச் அப்படிங்கிறது. ஸோ இதுல நமக்கு இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த ஜெர்மானிக் கோத்திக் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ், ஜெர்மன், டச், ஸ்வீடிஷ், டேனிஷ், நார்வேஜியன். ஸோ இந்த இடத்துல இரானியன்ல அவெஸ்டர்ன் லாங்குவேஜ். ஸோ த நேம் ஜெர்மானிக் லாங்குவேஜ் இன்னொரு நேம் என்ன நம்ம சொன்னா காத்திக்னு சொல்லலாம். இட்டாலிக்ல இன்னொரு நேம் என்னன்னு சொன்னோம்னா லட்டின் அப்படின்னு சொல்லும்போது இப்ப இந்த லட்டின், ஜெர்மானிக் அண்ட் பிரெஞ்சு மூணும் சேர்ந்தது தான் நமக்கு இங்கிலீஷ் மாடர்ன் இங்கிலீஷ்னு வருது. ஸோ இந்தோ ஆரியன் அப்படிங்கும்போது நமக்கு இதுல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்துடுது, நம்மளோட லாங்குவேஜ் எல்லாம் வரும். ஸோ இது புரோட்டோ இண்டோ யூரோப்பியன், வெறும் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ், இந்தியன் அண்ட் யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இண்டோ இரானியன், ஹெலனிக், செல்டிக், இட்டாலிக், பால்டோஸ்லாவிக், ஜெர்மானிக். ஸோ இதுல வந்து எல்லாமே ஒரே மாதிரி தெரியும், அப்படி கிடையாது. ஒவ்வொரு லாங்குவேஜ் ட்ரீ, ஒரு லாங்குவேஜ் ட்ரீ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறோம்னா ஆங்கிலோ ஃப்ரிஷியன். இதுல ஓல்டு இங்கிலீஷ், ஓல்டு ஃப்ரிசியன், ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து மிடில் இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ்லேருந்து மாடர்ன் இங்கிலீஷ். இந்த ஆங்கிலோ ஃப்ரிஷியன் எங்கேருந்தெல்லாம் வந்திருக்குன்னா வெஸ்ட் ஜெர்மானிக், அதாவது வெஸ்ட் டியூட்டானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெஸ்ட் டியூட்டானிக். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஏன் ரொம்ப ஹை லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்னு சொல்றோம்னா
எல்லா லாங்குவேஜையுமே அதுக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கு. அப்படிங்கும்போது தான் அது லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்து பார்க்கும்போது ஃபேமிலி ஆஃப் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் மொத்தம் 9 இருக்கு. இதை இண்டோ ஆரியன் ஆர் இண்டோ ஜெர்மானிக்னு சொல்றாங்க. இட் வாஸ் ஸ்போக்கன் டியூரிங் 3500 BC to 3000 BC. ஈஸ்டர்ன் குரூப் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்டர்ன் குரூப்புக்கு இன்னொரு நேம் என்ன, சாட்டம் குரூப். ஸோ அண்ட் இட் ஹேஸ் 5 லாங்குவேஜஸ். சாட்டம் குரூப்புக்கு 5 லாங்குவேஜஸ் இருக்கு. அல்பானியன், அர்மானியன், அல்பானியன், இந்தியன். இதுல இந்தியன் வந்துருது, இரானியன், பால்டோஸ்லாவிக் இதெல்லாம் வந்துருது. ஸோ வெஸ்டர்ன் குரூப்பை இன்னொரு நேம் என்ன அப்படின்னா சென்டப் குரூப். அதுல வந்து 4 லாங்குவேஜ் இருக்கு. ஈஸ்டர்ன் குரூப்ல 5 லாங்குவேஜ் இருக்கு. அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா சாட்டம் குரூப். அதுக்கு இன்னொரு நேம் வந்து சாட்டம் குரூப். ஸோ அடுத்து பார்த்தோம்னா சென்டம் குரூப்ல கிரீக், லாட்டின், செல்டிக், பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் ஆர் பிரிமிட்டிவ் டியூட்டானிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அர்மானியன் வந்து எங்க ஃபவுண்ட் ஆகுதுன்னா பிளாக் சி. அதுல பர்ஷியன், காஸ்கஸ், ஈஸ்டர்ன் அண்ட் 4 ஆஃப் த பிளாக் சி. அதாவது இந்த ஈஸ்டர்ன் எண்ட்ல 4 பவுண்டரிஸ்ல இந்த பிளாக் சி இண்ட் ஹாஸ் பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அல்பானியன் எடுத்துக்கும் போது இட் வாஸ் ஸ்போக்கன் இன் நார்த் வெஸ்ட் ஆன் கிரீஸ். இது வந்து எந்த ஏரியா, அதாவது ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் எங்க பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் அல்பானியன். நார்த் வெஸ்ட் ஆன் கிரீஸ், ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் த ஆட்ரியாட்டிக் சி. ஸோ அடுத்து இண்டோ ஈரானியன்ங்கிற போது சான்ஸ்கிரிட் அண்ட் நம்மளோடது ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் சொல்றாங்க. சான்ஸ்கிரிட் 1500ல இருந்தே இருக்கு. ஸோ பனினி who is the greatest grammarian of 4th century have the Pali language as Buddhist. ஸோ அடுத்து பாலின்ற லாங்குவேஜ் இருக்கு. ஸோ டயலக்ட் ஆஃப் ஹிந்தி வித் குட் மிக்சர் ஆஃப் பர்ஷியன் அண்ட் அரபிக் இஸ் நோன் அஸ் ஹிந்துஸ்தானி. ஸோ நம்ம ஹிந்தி, பர்ஷியன், அரபிக். ஸோ நல்லா கவனிங்க, ஹிந்தி, பர்ஷியன், அரபிக் 3 சேர்ந்தது தான் நமக்கு என்னது ஹிந்துஸ்தானி அப்படிங்கிறாங்க. அடுத்து இரானியன் அப்படிங்கிறது நார்த் வெஸ்டர்ன் இந்தியால இருந்துச்சு. பால்டோஸ்லாவிக் அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்க்கும்போது கிரீக் ஆர் ஹெலனிக் அப்படிங்கும்போது கிரீஸ், ஏஜியன்ட் அண்ட் கோஸ்ட் ஆஃப் ஏஷியா மைனர். ஹோமரோட இலியட், ஒடிசி வந்து 18th செஞ்சுரியில இருந்துச்சு. தி இம்பார்ட்டன்ட் டயலக்ட் அப்படிங்கிறது ஆட்டிக் ஏதன்ஸ். ஸோ லட்டின் ஆர் இட்டாலிக் அப்படிங்கும்போது லாங்குவேஜ் ஆஃப் இட்டாலி. லட்டின் ஆர் இட்டாலி அப்படிங்கும்போது லாங்குவேஜ் ஆஃப் இட்டாலி. ஸோ லாங்குவேஜ் ஆஃப் இட்டாலி அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன வந்தது, டான்டேவோட டிவைன் காமெடி, விர்ஜிலோட ஏனியட், இங்கிலீஷ் இது ஒரு எக்ஸ்ட்ரா இது. இட் இஸ் கால்ட் அஸ் ரொமானிக் லாங்குவேஜ் சென்ச்சுரி பிசி. செல்டிக் வந்து த லாங்குவேஜ் ஆஃப் த செல்ட் அண்ட் த கவுல் இஸ் கால்ட் கேலிக். ஸோ இதுல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு, நான் இதை கரெக்ட் பண்ணி நான் போடுறேன். ஸோ அடுத்து பார்க்கும்போது ஜெர்மானிக்ல வந்து பிரிமிட்டிவ் ஜெர்மானிக், பிரிமிட்டிவ் டியூட்டானிக்னு இருக்கு. இதுலதான் ஈஸ்ட் டியூட்டானிக், அடுத்து நார்த் டியூட்டானிக், அடுத்து வெஸ்ட் டியூட்டானிக். ஸோ இதுல பார்க்கும்போது நமக்கு ஸ்போக்கன் இன் சென்ட்ரல் நார்த்தன் யூரோப் 2000 to 1000 BC. ஸோ பெட்ராச், பொக்காஷியோ, சிசரோ இவங்கெல்லாம் எந்த ஈஸ்ட் டியூட்டானிக்ங்கிற லாங்குவேஜ் கீழே எழுதினவங்க அப்படின்னு நமக்கு கேட்கறவங்க. இது 3 கொடுத்துட்டு நமக்கு வேற ஒரு நேம் கொடுத்து கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ பெட்ராச்சியன், பொக்காஷியோ, சிசாரோ. அடுத்து ஈஸ்ட் டியூட்டானிக்லோட பிரின்சிபல் லாங்குவேஜ் வந்து காத்திக். ஸோ த ஏர்லியஸ்ட் ஒர்க் வாஸ் த பைபிள் டிரான்ஸ்லேஷன் பை பிஷப் உல்ஃபிலியாஸ் இன் 4th century. ஸோ எல்லாமே 4th centuryயோடது. ஸோ நார்த் டியூட்டானிக்ல ஸ்காண்டினேவியான்னு சொல்றாங்க. டென்மார்க், ஸ்காண்டினேவியா. இந்த ஸ்காண்டினேவியன் தான் இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஓல்டு நார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது வந்து ஓல்டு இங்கிலீஷ். இதோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஆங்கிலோ சாக்சன், ஓல்டு இங்கிலீஷோட இன்னொரு நேம் என்ன சொல்றாங்க, ஆங்கிலோ சாக்சன் ஆர் ஓல்டு இங்கிலீஷ். அதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 450 to 1100 AD. ஸோ 450 1100 AD என்ன ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ட் ஆஃப் இங்கிலாந்து ஆர் செல்ட். இங்கிலாந்துல இருக்கிற ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ட் யாரு அப்படின்னா செல்ட். ஸோ ரியூனிக் ஸ்கிரிப்ட், அந்த எழுத்து வடிவத்தை என்ன சொல்றாங்க, ரியூனிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டயலக்ட் ஆஃப் ஆங்கிலோ சாக்சன் இஸ் சவுத் வெஸ்ட். ஸோ ஆங்கிலோ சாக்சன் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட்ல யூஸ் பண்றாங்க. கிங் ஆல்ஃபிரட் கால் த ஜெனரல் லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலாந்து இஸ் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு டிக்ளேர் பண்றது யாருன்னா கிங் ஆல்ஃபிரட் அப்படின்னு. கிங் ஆல்ஃபிரட் ஜெனரல் லாங்குவேஜை வந்து இங்கிலீஷ் அப்படின்னு போடுறாரு. He used Wessex dialect, West Saxon dialect. ஸோ இதுக்கு நேம் வெஸ்ட் சாக்சன் டயலக்ட்ங்கிறாரு. ஸோ முக்கியமான விஷயம் இதுல சேஞ்ச் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஜெர்மானிக் ட்ரைப்ஸ், நார்த்ல இருக்கிற ஜெர்மானிக் ட்ரைப்ஸ். ஸோ ஆங்கிலோஸ் தனியா இருக்காங்க, சாக்சான் தனியா இருக்காங்க, ஜூட் தனியா இருக்காங்க,
செட்டில்டு இன் இங்கிலாந்து இன் 5th century 5th centuryல இங்கிலாந்துல செட்டில் ஆகுறத இது எல்லாம் சேர்ந்தது, இவங்க எல்லாரோட ஸ்பீச் டயலக்டும் சேர்ந்தது தான் நமக்கு இங்கிலீஷ். ஸோ இதுல முக்கியமான லாங் வவல்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ ஓஇஎம்இ ஸ்டே ஸ்டான் அப்படிங்கிறது ஓஇன்னு இருக்கிறது எம்இன்னு ஸ்டேக் ஆகுது, ஸ்டான் அப்படிங்கிறது ஸ்டோன்னு கொண்டு வரும். இட் இஸ் த பீரியட் ஆஃப் ஃபுல் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ ஓல்டு இங்கிலீஷ் பீரியடா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பீரியட் ஆஃப் ஓல்டு ஃபுல் இன்ஃப்ளெக்ஷன், நிறைய இன்ஃப்ளெக்ஷன் சேஞ்சஸ் இருக்கிற நிறைய இன்ஃப்ளெக்ஷன்ஸை கொண்டு வரும். ஸோ ப்ரொனன்சியேஷன் ஹேஸ் நோ சைலண்ட் சிலபல், சைலண்ட் சிலம்பட் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்டோரியன் இஸ் வெனரபிள் பெய்ட் அண்ட் ஹிஸ் ஒர்க் இஸ் எக்லஸ்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ், எக்லசிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ். ஸோ ஹிஸ்டோரியன் யாருன்னு பார்த்தா வெனரபிள் பீட், அவரோட எக்லசியாஸ்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்புள்ங்கிறதுல தான் நம்மளோட நிறைய இதோட ஆரிஜின்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் எடுத்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆஃப் திஸ் பீரியட் எபிக் எதுனா பியோல்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் பீரியட் ஆஃப் த ஓல்டு இங்கிலீஷ் பீரியடோட எபிக் எதுன்னு கேட்டிங்கன்னா பியோல். ஸோ சேஞ்சஸ் இன் ஓல்டு இங்கிலீஷ்ல என்னென்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னா கிரேடேஷன் அண்ட் மியூட்டேஷன் ரொம்ப முக்கியம். கிரேடேஷன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் அப்லாட். தி டேர்ம்ஸ் அப்லாட் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு கிரிம் வவல்ஸ் அண்ட் ஸோ அப்லாட்டுங்கிறத ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது யாருன்னா கிரிம் யூஸ் பண்றாரு. வவல்ஸ் சேஞ்ச் ஆகுது, வவல்ஸ் அண்டர்கோ சேஞ்ச். ஸோ தேர் வாஸ் அ ஷிஃப்டிங் ஆஃப் அன் ஆக்சன்ட் சேஞ்ச் இன் த ரூட் சிலபல். என்ன சொல்றாருன்னா ஆக்சன்ட்ல சேஞ்ச் இருக்கு, அந்த ரூட் சிலபல்ல சேஞ்ச் இருக்கு. ஸோ மியூட்டேஷனை இன்னொரு நேம் என்ன சொல்றாங்கன்னா உம்லட் அப்படிங்கிறாங்க. உம்லட் மீன்ஸ் ஆல்ட்ரேஷன் ஆஃப் சவுண்ட். ஸோ அப்லாட் அப்படிங்கிறது என்னன்னா அண்டர்கோ ஷிஃப்டிங் ஆஃப் அன் ஆக்சன்ட். ஸோ உம்லட் அப்படிங்கிறது ஆல்ட்ரேஷன் ஆஃப் சவுண்ட் இன் ஜெர்மன். உம்லாட்டுங்கிறது ஒரு ஜெர்மன் வேர்டு, அதுக்கு நேம் என்ன, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் சவுண்ட். The change affected certain accented vowels diphthong when they were followed by. ஸோ மைஸஸ் அப்படிங்கிறத மைஸ். ஸோ ஐக்கும் ஜேக்கும் வரும்போது அந்த வவல்ஸும் டிப்தாங்கும் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதா மியூட்டேஷன், மியூட்டேட் ஆகுறது. ஒரு பரிமாணத்துலேருந்து இன்னொன்று போகிறத மியூட்டேஷன் சொல்லுவோம். ஸோ கிரேடேஷன்னா அப்கிரேட் ஆகுறது. ஸோ இந்த மீனிங்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸோ 1060 எப்போனா நார்மன் கான்கொஸ்ட் எப்போ நடக்குதுன்னா 1066. அந்த 1066 தான் மிடில் இங்கிலீஷ் பீரியடோட ஸ்டார்ட். 1500 நார்மன் பிரெஞ்ச் மிக்ஸ்டு வித் ஆங்கிலோ சாக்சன், அதுதான் மிடில் இங்கிலீஷ். ஸோ நார்மன் பிரெஞ்சும் இப்போ ஆங்கிலோ சாக்சன் மட்டும் இருந்தது, அதோட நார்மன் பிரெஞ்சும் சேர்றதுக்கு பேர் தான் நமக்கு என்ன அப்படின்னா நார்மன் கான்கொஸ்ட். அதுதான் மிடில் இங்கிலீஷா ஃபார்ம் ஆகுது. ஸோ வில்லியம் நார்மண்டி, நார்மண்டி வந்ததுக்கு அப்புறம் திஸ் இஸ் த பீரியட் ஆஃப் லெவல்டு இன்ஃபெக்ஷன். ஸோ பீரியட் ஆஃப் லெவல்டு இன்ஃபெக்ஷன் அப்படின்னா சில கரெக்ஷன், சில சேஞ்சஸ் இருக்கு, இன்ஃப்ளெக்ட் ஆகுது. This is the many French and Latin words were added to English. Englishல Frenchும் Latin wordsும் ஆட் ஆகுது. The important dialect is East Midland dialect. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா மிடில் இங்கிலீஷ்ல யூஸ் பண்றதுக்கு பேர் ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலக்ட். ஸோ அடுத்து லண்டன் பிகேம் சென்டர் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஹிஸ்டரி சேஞ்ச் நடக்குது. அது என்னன்னா லண்டன் தான் எல்லாத்தோட மெயின் பாயிண்டா கொண்டு வராங்க. ஸோ லண்டன் பிகேம் த சென்டர் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டிஸ். ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிஸ் were started in 1215. 1215 1215ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல. ஸோ எந்த பீரியட்ல ஆக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டா நமக்கு தெரியணும், எந்த இயர்லன்றது தெரியணும். அடுத்து கிரேட் வவல் ஷிஃப்ட் was a major change in the pronunciation of the English language in the Middle English period. It took place in England from 1050 to 1350 to 1700. ஸோ இந்த கிரேட் வவல் ஷிஃப்ட். ஸோ டபுள் வவல் இருக்குது, டபுள் வவல் இருக்கிறத எப்படி ஒவ்வொன்றும் டபுள் வவல் இருக்கும், சில இதில் டபுள் வவல் இருக்காது. இதை தான் கிரேட் வவல் ஷிஃப்ட்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பெக்குலாரிட்டிஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஸ்பெல்லிங். ஸோ மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல தான் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கரெக்ஷன், ஸ்பெல்லிங் ரிஃபர்மேஷன் நிறைய நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரிங்கிங் த ப்ரொனன்சியேஷன் க்ளோசஸ்ட் டு வாட் வி ஹியர் நவ். நம்ம இப்போ கேட்டுட்டு இருக்க நிறைய ப்ரொனன்சியேஷனுக்கு மிடில் இங்கிலீஷ் பீரியட் ரொம்ப ஈஸி. ஸோ த இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தா த டேர்ம் வாஸ் காயின்ட் பை ஆட்டோ ஜெஸ்பர்சன் 1860. அவர் தான் என்ன கொண்டு வராரு அப்படின்னா நம்ம இந்த மிடில் இங்கிலீஷ்ல கிரேட் வவல் ஷிஃப்ட் அதை கொண்டு வராரு. ஸோ மாடர்ன் இங்கிலீஷ் எடுத்துக்கும் போது இதை இன்னும் டீட்டெயிலா அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப இது ஏன்னா மாடர்ன் இங்கிலீஷ் ரொம்ப ப்ரெசன்ட் இங்கிலீஷ் வரைக்கும் வரும். ஸோ 1500 to present இங்கிலீஷ் இஸ் enriched by great in Latin Reformation, translation of the Bible. ஸோ லாஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், பெரிய இன்ஃப்ளெக்ஷன்ஸ் கிடையாது. The direct ancestor of modern literary English is the Mercian dialect. Teutonic asset was largely responsible for the weakening and loss of inflection. ஸோ லாஸ்டா கிரிம்ஸ் லா வருது. கிரிம்ஸ் லால கான்சனன்ட் சவுண்ட்ஸ் சேஞ்ச் இன் ஜெர்மானிக் லாங்குவேஜ் அண்ட் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ். கிரிம் லா அப்படிங்கிறது
கிரிம்லால முக்கியமான விஷயம் என்னன்னா வவ்வல் சேஞ்சுக்கு வவ்வல்லே நேம் வந்துடும். கிரேட் வவ்வல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது கிரேடேஷன் மியூட்டேஷன். ஸோ கிரிம்ஸ்ல வந்து முக்கியமா கான்சனன்ட் சவுண்டோடது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜெர்மனிக் லாங்குவேஜஸ்ல இருக்க கான்சனன்ட் சவுண்டை ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஷிஃப்டிங்னு சொல்றாங்க. இட் வாஸ் ஒரிஜினலி டிஸ்கவர்ட் பை டேனிஷ் ஸ்காலர் ராஸ்க். ஃபர்ஸ்ட் யார் இதை டிஸ்கவர் பண்றா அப்படின்னா டேனிஷ் ஸ்காலர் ராஸ்க். இட் வாஸ் ஃபார்முலேட்டட் அஸ் லா பை ஜெர்மன் ஸ்காலர் ஜாக்கப் கிரிப். ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு கேட்டா ராஸ்க். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இதை வந்து நேம் கொடுத்து இது பண்றது வந்து கிரிம் லா. ஸோ ஹி அனலைஸ் த சேஞ்ச் ஆஃப் கான்சனன்ட்ஸ் இன் ஜெர்மானிக் லா. இப்போ இந்த கான்சனன்ட் சேஞ்ச்ல நேம்ஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. கிரேட் கான்சனன்ட் ஷிஃப்ட், ஜெர்மானிக் கான்சனன்ட் ஷிஃப்ட், ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் ஷிஃப்ட், அடுத்து ஃபர்ஸ்ட் ஜெர்மானிக் சவுண்ட் ஷிஃப்ட், ராஸ்க் ரூல். இது எல்லாமே இது ஒரே ஒரு நேம் தான். கிரேட் கான்சனன்ட் ஷிஃப்ட்டுக்கு இது எல்லாமே அடுத்தடுத்த நேம்ஸ்னு சொல்லலாம். ஸோ கிரிம் வந்து நோட்டீஸ்டு தட் நம்பர் ஆஃப் லெட்டின் வேர்ட்ஸ் பிபிக்கு பதிலாக எஃபிபி யூஸ் பண்றது. ஸோ ஃபாதர் அப்படிங்கிறது பேட்டர்ன் இருக்கும், ஃபாதர், மேட்டர், மதர், இதெல்லாம் வந்து இந்த கிரிம் லால சேஞ்ச் ஆன வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அடுத்து ஸ்ட்ராங் வெர்ப் இண்டிகேட்டட் பை த டென்ஸ் பை சேஞ்ச் ஆஃப் வவல். ஸோ டிரைவ், ட்ரோவ், டிரைவன் அப்படிங்கும்போது அந்த சேஞ்ச் ஆஃப் வவலை வச்சு டென்ஸ் சேஞ்ச் பண்றது இந்த பீரியட்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதை இன்ட்ரடியூஸ் பண்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரிம் தான். ஸோ அடுத்து பார்க்கும்போது வீக் வேர்ப்ஸ் டினோட் ஆக்ஷன் டிரைவ்ட் ஃப்ரம் அதர் வேர்ட்ஸ். வீக் வேர்பா இருந்தா அடுத்து ஆக்ஷன் டிரைவ்டு ஃப்ரம் அதர் வேர்ப். அதாவது நவுன் கிட்டேருந்து ப்ரொனவுன் கிட்டேருந்து நம்ம கொண்டு வர்றது வந்து வீக் வேர்ப்ஸ். ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் வந்து வவல் சேஞ்சாலேயே வந்து டென்ஸா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு இதுல வந்து ஒரு மாடல் இங்கிலீஷ் ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் மட்டும் ஒரு இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஷார்ட்டான ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னோட நோட்ஸ்ல மைக்ரோ நோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். இதுல நிறைய நோட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸும் சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம 17/6 அதாவது நேத்துலேருந்து நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸோ என்னோட ஃபோன் நம்பரை வந்து நான் ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன். அந்த ஃபோன் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா டெய்லி 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. டெய்லி 10 கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் டெஸ்ட், மந்த் எண்ட் டெஸ்ட் இருக்கு. பிடிஎஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். பிடிஎஃப்னா மெட்டீரியல் கிடையாது, ரொம்ப இம்பார்ட்டண்டான மறக்கக்கூடாத பாயிண்ட்ஸை வந்து ஒரு பிடிஎஃபாக நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்க விருப்பப்படுறவங்க என்னோட நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை. ஸோ ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி ஹாப்பி டு ஷேர் நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து 17/6/2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிஜிடிஆர்பி 2024க்காக முக்கியமாக இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜிக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ மீதி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்குறவங்க என்னோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக கேட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சேனலில் உள்ள டீட்டெயில்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.